மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TVIN மியூசிக் கனெக்ட்ஸ் ப்ரோக்ராம். எஸ், அண்ட் இன்னைக்கு உங்களை மகிழ்விக்க வைஷாலி மற்றும் ஹரிஷ் ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அருமையான மாலை பொழுதில் உங்களோட இணைந்திருக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். நிறைய என்ன சொல்லணும், நிறைய பாடணும். ஸோ முதல்ல வைஷாலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு, ஷோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களை மாதிரி எவ்வளவோ நிறைய யங்ஸ்டர்ஸ் சரி, நிறைய ப்ரொஃபஷ்னல் சரி, எல்லாரும் இந்த ஷோவில் வந்து பாடியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம CMR TVI அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் தான். அது வந்து எவ்வளோ யங் ப்ரொஃபஷ்னல்ஸில் இந்த ஷோக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் அப்ளை த்ரூ ஆல் ஆஃப் தெம். அவங்களுக்கு எங்களோட ஆர்டிஸ்ட் எங்களோட சார்பிலிருந்து ஸோ இந்த ஷோ மியூசிக் கனெக்ட்ஸ் அகெயின் வந்து இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு முக்கிய காரணம் மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கால் பண்ணி எங்களோட பேசி உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்டு எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கால் பண்ணி நீங்கள் எப்படி பாடணும், நாங்கள் இன்னும் நிறையா பாடலாம், பாட்டுக்கள்லாம் எடுத்து கொடுத்து ட்ரை பண்ண சொன்னது எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் இந்த ஷோக்கான முக்கிய காரணம். கண்டிப்பாக. அண்ட் திஸ் இஸ் ஆப்வியஸ்லி டெலிகாஸ்டிங் இன் TVI, பட் அதை தவிர CMR 101.3 தமிழ் HD ரேடியோலையும் இது போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஃபேஸ்புக் சேனல்லையும் இந்த லைவாக ஓடிட்டுருக்கு. ஸோ அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். எப்போல நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நாங்கள் சொல்லி ஆகணும், 4162924059. நான் ரிப்பீட் பண்ணுறேன், 4162924059. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட சேர்ந்து அவங்க பேசலாம், நிறையா பாடலாம். அதுக்கப்புறம் உங்களோட பேர் வரல ஏதாவது கேட்டிங்கன்னா நாங்கள் முடிஞ்சால் எங்களால் பாட முடியுமா பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாங் போகலாமா? அப்படியே போயிடலாமா இல்லை நம்ம செகண்ட் சாங் ஹிண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் சாங் போகலாம்? பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை. ஓகே, நாங்கள் முதல்ல ஒரு ப்ரீஸியான நம்பரில் அப்படியே ஆரம்பித்து போக போகிறோம். அடுத்த பாடலுக்கு உண்டான க்ளூ என்ன சொல்லலாம்? என்ன க்ளூ? ரொம்ப சொல்லாம, ரொம்ப பொலிட்டிக்கல் ஆகாம. அது பொலிட்டிக்கல்லாம் இல்லை, ஈஸியாக சொல்லுங்க. நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த ஒரு பாடல், அவரோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ்ன்னு சொல்லலாம். அதிலிருந்து ஒரு பாடல், என்ன பாடல்னு கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். ஓகேங்களா, சூப்பர். இந்த முதல் பாட்டு வெற்றி விழா படத்திலிருந்து பூங்காற்று உன் பேர் சொல்லு. உங்களுக்கா பூங்காற்று உன் பேர் சொல்லு கேட்டேனே இன்று, தீர்த்த கரையோரத்திலே கல்யாண வைபோகம் தான். பூங்காற்று உன் பேர் சொல்லு கேட்டேனே இன்று.
மூங்கில் காற்றோரம் மைனாக்கள் ரெண்டு மோகம் பண்பாடுதே, மேலி காற்றோடு கை சேர்த்து நாணல் காதல் கொண்டாடுதே. எண்ணம் தோன்ற ஏகாந்தம் இங்கே, நான் காணும் வண்ணம் யாவும் நீதானே அன்பே. வண்ணம் மாறாமல் மீண்டும் மீண்டும் ஆசைகள் ஈடேறக்கூடும். பூங்காற்று உன் பேசும் கேட்டேனே இன்று. பியூட்டிஃபுல் பிஜிஎம். இந்த மாதிரி ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே மட்டும்தான் கேட்க முடியும். எனக்கு இந்த சண்டை நீங்க அந்த வயலன் காமிக்கிறது தான் எனக்கு ஞாபகம். ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் அருமையான ஜென்ம ஜென்மங்கள் ஆனாலும் என்ன ஜீவன் உன்னோடுதான். தேவி ஸ்ரீதேவி பூவாரம் சூட தேவன் என்னோடுதான். நீலவான் கொண்ட நிறம் மாறி போகும், நேசம் நிறம் மாறுமா? கால காலங்கள் போனாலும் என்ன காதல் தடம் மாறுமா? ஓயாமல் உன்னை கொஞ்சம் ஊதா பூவண்ணம். ராஜாவின் மிச்சம் கொள்ள ரோஜா பூ கண்ணம், வாடை தீண்டாத வாழைத் தோட்டம். ஆனந்த எல்லைகள் கூட்டும். பூங்காற்று உன் பேசும் கேட்டேனே இன்று. நீரூற்று என் தோள் கொஞ்சம் பார்த்தேனே என்று. தீர்த்தக்கரையோரத்திலே சிட்டுகள் உள்ளத்திலே. கல்யாண வைபோகம்தான். பூங்காற்று உன் பேசும் கேட்டேனே இன்று. இன்னும் ஒரு அருமையான பாடல். பியூட்டிஃபுல் சாங், பிரீசி ஸ்டார்ட். நீங்க ஆமா. சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு ப்ரீஸியான சாங்கோட ஸ்டார்ட் பண்றது ரொம்ப சந்தோஷம். அதே நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி சாங்க்கு இடையில இந்த பிஜிஎம்ஸ்ல இந்த ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் வந்து ஆமா ஆமா. இந்த பீரியடுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். அந்த மாதிரி பாடல் ஆக்சுவலி ஐ ஹேவ் டு சே சம்திங். இந்த பாட்டு வந்து நான் இந்த ஒரு 3 வீக்ஸ் பேக் தான் கேட்டேன். ஸோ இது வந்து எனக்கு காமிக்கும் போது அவர் வந்து அவ்வளோ எந்தூசியஸ்டிக் காமிச்சாரு. அந்த ஏதோ சேனல்ல அந்த வயலெல்லாம் வரும், கேளு 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 அப்படின்னு போட்டு இது பண்ணி என்னை வந்து கேளு கேளு அப்படி சொல்லி சொல்லி அந்த பாட்டை மாட்டுக்குள்ளே அப்படியே மைண்ட்ல நிக்கிற பாட்டு. அந்த பாட்டை மறக்க முடியாது. ஓகே, நம்ம காலர்ஸுக்கு போலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் கரிஷ் வைசாலி டொமினிக் சந்திரன், எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசுங்க கிட்ட. எப்படி இருக்கீங்க? ஆமா ஆமா, உண்மையிலேயே பனிமழை பெய்தாலும் அடாமழை பெய்தாலும் நிகழ்ச்சிக்கு வருவோம் மட்டும் வந்திருக்கிறீர்கள். அதற்கு முதலில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க விட மாட்டோம். எக்ஸாக்ட்லி. அண்ட் கனடால இதெல்லாம் பார்க்க முடியுமா? அதானே, இங்க வந்துட்டு நம்ம அதை சொல்ல முடியுமா? மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றது. முதலாவது பாடலே கலக்கி விட்டீர்கள். தொடர்ந்து பாடுங்கள். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆர் கலைஞர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் அடுத்த பாட்டு என்ன தெரியுமா? நாங்க க்ளூ கொடுத்தோம், கவனிக்கவில்லை. நான் மீண்டும் அடுத்த பாடலோட வருகின்றேன். ஓகே ஃபைன். ஓகே, அடுத்த காலர் கிட்ட கேட்போம். வணக்கம். அடுத்த நேயர். வணக்கம்.
வணக்கம் வைசாலி, வணக்கம் தம்பி. நான் நிர்மல் அண்ணா கதைக்கிறேன். வணக்கம் நிர்மல், எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க நீங்க? வைசாலி வருஷக்கணக்காச்சு. கூப்பிடுறேன் குரணைக்காங்க. ஆமா ஆமா. இது அடுத்த பாட்டு வந்து என்ன, நீங்கள் இன்னொரு க்ளூ தருவீங்களா? இன்னொரு க்ளூ தரலாமா? அந்த பாட்டோட இசையமைப்பாளர் சொல்லலாமா? அது சொன்னா அது ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகே, அப்ப இந்த படத்துல ஆக்ட் பண்ண ஹீரோயின் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. நீங்க வந்து ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ்ல அவங்கள வந்து நீங்க அவங்களோட ஒரு போட்டோ கூட நீங்க ஆன்லைன்ல பார்க்க முடியாது. ஆனா ரஜினிகாந்த் பர்த்டே நீங்க ரஜினிகாந்த் பாட்டுகள் எல்லாம் பாடணும். பாடுவோம் கண்டிப்பா. அதெல்லாம் இருக்கு, அதுவும் இருக்கு, அந்த பாடல்களும் இருக்கு. அப்ப அடுத்த மியூசிக் டைரக்டர் மணிஷ் சர்மா அவர்கள். மணிஷ் சர்மாண்டா ஓகே. டோலு டோலு தான் அடிக்கிறான். நாங்க சொன்னா உங்களுக்கு தெரியும். மணிஷ் சர்மான்னு சொன்னானே கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்க்கலாம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? வெரி குட் சிங்கிங் வைசாலி அக்கா. Thank you so much. All the best. Thank you. நன்றி. இணைந்ததுக்கு நன்றி. நடிக்கவும் போகலாம். நீங்களும் ஒரு பிரசாந்த் மாதிரி தான் இருக்கிறீர்கள். பிரசாந்த் மாதிரி இருக்கிறீர்கள். பிரசாந்தா தம்பி ஆக்டர் பிரசாந்த் மாதிரி நீங்க இவர் இருக்காரா? திருச்சி நல்லா கதைக்கிறார். இத கேட்டா ஆக்டர் பிரசாந்த் ரொம்ப வருத்தப்படுவார். ஆமா, நீங்க நிர்மல் கண்டிப்பா ஒரு தாழ்வா நினைக்கிறீர்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். வெல்கம் பேக் ஹரிஷ். வெல்கம் பேக் வைசாலி. ஐ அம் கனகேஸ்வரன். எப்படி இருக்கீங்க? நீண்ட நாளைக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். அதுக்காண்டி நான் ஒரு அலுவல் இருந்து அதை விட்டுட்டு ஓடியது. நான் உங்களை பார்க்கணும் மட்டும் டிவியில. கண்டிப்பாக நாட்களில் வருடங்கள் பல வருடங்கள் நினைக்கிறேன். 1.5 வருடம் 2 வருடம் இருக்கு நினைக்கிறேன். முதல் பாட்டிலே அசத்திட்டீங்க. நான் என்ன எதிர்பார்க்கிறேன், என்ன 1 ஹவருக்கு மேலே இருக்குது. நான் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க படிங்க, கூட விருப்பமான பாடல்களை நான் ரசிச்சு கொண்டிருக்கிறேன். கண்டிப்பா. நல்லா இருக்கிறீங்க. சுகமா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. சந்திப்போம். ரொம்ப நன்றி. இணைந்ததற்கு நன்றி. நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், வின்சென்ட் காதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க வின்சென்ட்? எல்லாமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டீங்களா? பாட்டு கேட்டீங்களா? பிடிச்சிருந்துச்சுங்களா? அருமையா இருந்து, நல்லா இருந்து. நன்றி. அடுத்த பாடல் என்னன்னு கெஸ் பண்ணீங்களா? ஷாஜகான் படத்துல மெல்லினமே பாத்தீங்களா? அது கூட ஒரு கெஸ் இருக்கு. குட் கெஸ். ஆனா பார்க்கலாம் சரியா தப்பான்னு சொல்றோம். சரிங்களா? சரி. மற்றது போன விண்டருக்கு வந்த நீங்க இந்த விண்டருக்கு வந்து இருக்கிறீங்க. ஒரு விண்டருக்கும் நாங்க அப்பியரன்ஸ் பண்ணிட்டு நாங்க போயிடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி. தேங்க்யூ. ஓகே, அப்படியே லைன்ல நிறைய ஆட்கள் கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் அடுத்த பாடல் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி சொல்றோம். திருப்பி நினைக்கலாம். இந்த பாடல் அதுக்கு பாடுறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த பாடலுக்கு உண்டான க்ளூவும் கொடுத்துருக்கோம். ஆமா, இது எவ்வளவு ஒரு கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்கு. சோ இந்த பாட்டு என்ன சொல்லலாம்? என்ன அடுத்த பாட்டுக்கு சொல்றீங்க? ஆமா, அடுத்த பாடல் என்ன அப்படிங்கறது என்ன சொல்லலாம்? ஆமா, எம்ஜிஆர் ஓட பாட்டு. தலைவர் எம்ஜிஆர். அப்படி எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கல. விஜய் அப்புறம் எம்ஜிஆர். இல்ல சொல்றேன். ரொம்ப பாலிடிக்ஸ்ல போறீங்க. படிக்காது. நம்ம தானிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச ஒரு படம். அதுல நல்ல டான்ஸ் ஆடின பாடல். டான்ஸ் ஆடின பாடல். ஓகே, சோ இந்த பாட்டு இப்போ நம்ம பாட போறது நிர்மல் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு. டோலு தான். அடிக்கிறான், இரு தோளும் தான் உரசுறான், மேலும் கீழுமா இழுக்கிறான், முப்பாலும் கலந்து என்ன கலக்குறான், புலிமானை வீட்டை தான் ஆடிடுவே காட்டில், மான் புலியை வீட்டை தான் ஆடும் இடம் கட்டில், முன்னும் பின்னும் தான் முழுமையா, நான் சொர்க்க நரகத்தின் கலவையா, பின்னினையும் இறைவனும் ஒன்றுதான்.
விழிகள் என்ன கூறிய வேளா ஓயில ஓயில நீ சிலுமிஷ தேடா சிரிக்கி சிரிப்பு என்ன மந்திர கோலா 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 Say you wanna shake it up baby சுட சுட மழையே குளு குளு வெயிலை முதல் முறை உலகத்தில் கண்டேனே வெள்ளை நிற இரவை கருநில பகலை முதல் முறை பார்த்தேனே இடிகளை உரசி பயல்களை அரசி நடந்தவன் நான் தானே இது என்ன மாயம் மலருண்டல் பறிக்க முதன் முறை பயந்தேனே நீ நமன நான் எழல வழல நீ உடைந்து புதுர நம் உணர்ந்து பருக Shake it wanna shake it baby Nisa, 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 Nisa. மழை பக்கம் சுழலும் பூமி பந்து திரும்பி இதழ் பக்கம் சுழலுது உன்னாலே கைப்பிடி அளவில் இருக்கின்ற இதயம் விரிந்தது கூட போலே 20 வருஷம் பறவை போல சுற்றி சுற்றி சிரித்தேனே இரண்டொரு நொடியில் உனக்குள்ள விழுந்து முதன் முறை கடந்தேனே நீ எனக்குள் நுழைய நாம் உனக்குள் வரைய நம் நமக்குள் கரைய நம் உலகம் உரைய புலிமானை விட்டு தான் ஆடிடுவே காட்டில் மண் புலியை விட்டு தான் ஆடுவிடம் கட்டில் முன்னும் பின்னும் தான் முழுமையா நான் சொர்க்க நரகத்தின் கலவையா பின் இணையும் இறைவனும் ஒன்றுதான் ரெண்டும் இருந்தும் தேவது இல்லை ஆயில ஆயில அடி ஆறிய மாட அகந்த விழிகள் என்ன கூறிய வேளா ஓயில ஓயில நீ சிலுமிஷ தேளா சிரிக்கி சிரிக்கி என்ன மந்திர கோலா 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 Shake it wanna shake it baby செம. அருமையான ஒரு பாட்டு. அதை நீங்களே சொல்றீங்க, அதை மக்கள் சொல்லணும். அவங்க உங்க வீட்ல சொல்றாங்க, நான் அதனால இங்க சொல்றேன். அடடடடடா. அண்ட் ஃபேஸ்புக்ல நிறைய பேர் காமெண்ட் கண்டிப்பா பண்ணிருக்காங்க. Thank you so much for your comments. அவங்க எல்லாரும் கால் பண்ண சொல்லணும். எஸ், கால் பண்ணுங்க again 4162924059. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கீங்க, அவங்க எல்லாம் கால் பண்ணி எங்களோட பேசலாம். நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீயா லைக் இட். ஓகே, அடுத்த நேயர் அழைப்பில். வணக்கம். மீண்டும் டொல்மேசந்திரன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. ஓ, அருமை அருமை, தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கீங்க, அருமையான பாடல்கள். தேங்க்ஸ். அடுத்தது எம்ஜிஆரோட பாட்டு வந்து டூயட் பாட்டா? அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பஞ்சாபி ஸ்டைல் ஆடுவார் அவரு. நாங்க புதுசா புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, அந்த பாட்டுக்குறாரு. பாப்போம், நல்ல கெஸ், ஆக்சுவலி நல்ல கெஸ். பாப்போம் பித்தவங்களா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரியா, தொடர்ந்து பாடுங்கள். நன்றி, வாழ்த்து. நன்றி நன்றி. Thank you. அடுத்த நேர் அழைப்பில். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. நான் வீரசிங் நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இருவரும் பாடல் தெளிவுகள் அருமையாக இருந்தது. நல்ல வாய்ஸ் நல்லா இருந்தது. நன்றி.
நீங்கள் நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. ஆமா. அருமையான பாடத்தெரிவுகள். எனக்கு ஒரு பாட்டு மின்னலே மின்னலே என்ற பாட்டு பாட முடியுமா? மின்னலே மின்னலே அந்த பாடு ஓ அந்த புது பாட்டா? ஐயோ முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணோம். அந்த பாட்டெல்லாம் நீங்க கஷ்டம்னா பழைய பாட்டு ஒரு பாட்டு. ஓகே அது எல்லாம் எழுதி வச்சுட்டு நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம் டைம்ல டெஃபினட்டா பாடுறோம். ஓகே நன்றி 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 நன்றி. அடுத்த நேர் அழைப்பில் வணக்கம். வணக்கம். இனிய இரவு வணக்கம். நான் பிரசாதம் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்ல மகிழ்ச்சியாக நன்றி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். பாட்டு கேட்டீங்களா? நான் பாடல் உங்களோட ஆரம்பத்தில் நம்மளும் உங்களுக்கு அழைப்புகள் ஏற்படுத்தினா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல கதைக்க. அப்படி நீங்க அடுத்த பாடலுக்கு போட்டீங்க. நான் இதெல்லாம் நின்று நான் லைட்ல. நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் இதுவரை நல்ல பாடல்கள் எடுத்து நல்ல அழகாக உங்களுடைய இனிமையான குரல்ல சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் அதற்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அதுவே நீங்க இதுவரை அந்த கதைக்கிறது நல்லா இருந்தது. நல்ல நகைச்சுவை விட்டு நல்ல இதாக கதைக்கிறீங்கள். அதே போல அந்த நீங்கள் அந்த பாடலுக்கு ஏற்ற அங்கே முகங்களை அங்கே திருப்பி சின்ன நடனங்கள் ஆடுறீங்கள். அங்கே பின்னேல திரையிலையும் வந்து அந்த பனிமலை கொட்டுறமாய் போடினோம். அதுவும் ஒரு வாழ்த்துறமை நல்லா இருக்குது பார்க்க. எல்லாத்தையும் பார்க்க மேல கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நீங்க பாடினது நல்ல அழகா இருக்குது. எங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நான் மீண்டும் பெறுவேன். நன்றி நன்றி. அந்த பனிமழை பொழியற மாதிரிலாம் பண்றது நம்ம டிவிஐ டீம் தான் காரணம். அந்த டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஓகே அடுத்த நேயர் அழைப்பில் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். நான் ஜெயரஞ்சனி கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி ரெண்டு பேரும் இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். பாட்டு கேட்டீங்களா? விருப்பமான பாடல். இவர்கள் ரெண்டு பேரும் நல்லாக படிக்கிறார்கள். நன்றி வாழ்த்துக்கள். எனக்கு விருப்பமான பாட்டு வந்து மலரே மௌனமாம். அந்த பாட்டு படிக்கலுமா? அருமையான பாடல்மா. கண்டிப்பா எடுத்து வச்சுட்டு நாங்க எங்க பாடல் முடிச்சிட்டு டெஃபினட்டாக பாட ட்ரை பண்றோம். சரிங்களா? மலரே மௌனமா அந்த பாடல் அருமையான பாடல். ஓகே தேங்க் யூ. நன்றி நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் வணக்கம். இனிய வணக்கம் குயின்சன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறோம். நீங்க? சூப்பரா இருக்கோம்னா. சூப்பரா இருக்கும். அடுத்த பாட்டு கெஸ் பண்ணுங்க. அந்த வயசாளி அக்கா அந்த குரல் மச்சிங்கா இருந்து மேட்சிங்கா இருந்துச்சு. ஓகே. கதை அண்ணாண்ட குரலும் மச்சிங்கா இருந்து நல்லா இருந்து. தேங்க் யூ. நன்றி நன்றி. அடுத்த பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஜெயலலிதா ஹீரோயின். நாங்க எம்ஜிஆர்னு சொன்னோம். அப்புறம் பஞ்சாபி ஸ்டைல் அப்படின்னு சொன்னோம். அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆடலுடன் பாடல் கிட்ட வந்துட்டாங்க. ஓகே பாடல் இணைப்போம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க் யூ so much. ஓகே சூப்பர். ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆடலுடன் பாடலை கேட்டு தான் அடுத்த பாடல். ஆனால் அதுக்கு அடுத்த பாடல் என்ன? என்ன சொல்றீங்க? அதானே அடுத்த பாட்டு. அதான் சொல்றேன். அப்புறம் என்னது? அதுக்கு அடுத்த பாடலோட க்ளூ கொடுங்க. எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே அதுக்கு அடுத்த பாடல் ஒரு க்ளூ. அதை நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படி. ஓகே ரைட். அதுக்கு அடுத்த பாடல் வந்து ஒரு புதுசாக ரீசெண்டாக வந்த படம். ரொம்ப ரீசெண்டாக இல்லை, கொஞ்சம் ரீசெண்டாக வந்த படம். நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் வந்த ஒரு அருமையான பாடல். என்ன பாடல்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஆமாம் அதுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்ல. அது நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த ஹீரோயினுக்கு. அனுஷ்கா அவர்கள் தான் அதோட படத்தோடைய ஹீரோயின். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஓகே இப்போ எல்லாரும் எங்களோட சேர்ந்து பஞ்சாபி பாங்க்ரா ஆடுறதுக்கு ரெடியா இருங்க. இப்போ நம்ம எம்ஜிஆரோட சேர்ந்து நீங்களும் ஆடலாம். ஆடல்
எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னையில நீரில் பதமாக ஒன்று நான் தரவாயிரமாக. கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னையில நீரில் பதமாக ஒன்று நான் தரவாயிரமாக. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு, கலைப்பாரமடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு, கலைப்பாரமடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். எண்டில் அப்படியே குத்தாட்டம் ஆயிடுச்சு.
அப்படியே நாங்கள் பாங்கரால இருந்து அப்படியே ஒரு குதாட்டம் மாதிரி ஆட போயிட்டாங்க. ஆனா அந்த காலத்து எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாடல். ஆமா, சூப்பர் வைபான சாங். ஆமா, அதுக்கும் 2 பேரும் பயங்கரமா ஆடி இருப்பாங்க, அழகா ஆடி இருப்பாங்க, பஞ்சாபி ஸ்டெப் எல்லாம் சூப்பரா ஆடி இருப்பாங்க. ஓகே, நம்ம நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் நிர்மலா கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நாங்க நல்லா இருக்கோம். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு பேசி உங்ககிட்ட. அருமையாக பாடுவீங்க 2 பேரும். வைசாலி, எஸ், எப்படி இருக்கீங்க? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமாம், ரொம்ப ஜாலியா இருக்காங்க போல இருக்கு. ஓகே, பாட்டு கேட்டிங்களா? பிடிச்சதுங்களா? ஓ, நல்லா பிடிச்சது எனக்கு. சூப்பர் சூப்பர். அடுத்த பாடம் என்னன்னு கெஸ் பண்ணீங்களா? இல்ல பாத்தீங்களா, கேள்வி நீங்க கேட்கல. நாங்க கொடுத்த க்ளூ வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக், அனுஷ்கா ஹீரோயின். இதை வச்சுட்டு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? பார்க்கலாம், கெஸ் பண்றாங்களான்னு பாப்போம். சரியா? ஓகே, நன்றி, இணைந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேயர் அழைப்பில். வணக்கம். வணக்கம். மீண்டும் நிர்மல். வைசாலியாக்காண்ட டான்ஸ் சொல்லி வேலை இல்ல, அப்ப அவங்களும் நடிக்கலாம் போல இருக்கு. ஹீரோயின் ஆயிடலாம்னு சொன்னாங்க. ஓ மை காட், எல்லாரும் அப்படியே கால் பண்ணி லைன்ல இருக்காங்க. டைரக்டர் பாடிக்க டான்ஸ் ஆடிக்கொண்டுதான் பாடணும் எங்கட அப்பா சொல்லுவேன். ஓ, ஓகே ஓகே, எஸ், கண்டிப்பா அந்த பாட்டு வந்து ஒரு ஆடக்கூடிய பாட்டு. அடுத்த பாட்டுக்கு குழு. ஓகே, படம் என்னன்னு சொன்னா சொல்லிடலாம். படம் என்னன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே? இல்ல இல்ல, அவளத்துக்கு நான் ஸ்மார்ட் இல்ல. நீங்க ஸ்மார்ட். முன்னாடியே டோல் டோல் கண்டுபிடிச்சீங்க. நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. ஓகே, அடுத்தது சூப்பர் ஸ்டார் பாட்டு பாடுங்க, நான் கெஸ் பண்ணேன். பார்க்கலாம். ஓகே ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நன்றி 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 அண்ணா, நன்றி. இப்படி மயில் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து இப்படி. நன்றி நன்றி. God bless both of you. Thank you so much. Means a lot to us. அடுத்த நேயர் அழைப்பில். வணக்கம். ஓகே ஓகே, அதான் நம்ம நிறைய கால் லைனில் இருக்காங்க. ஆனால் 30 செகண்ட்ஸ் அந்த லேக்னால நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் பாடி முடிக்கிறதுக்கு ஒரு 10-20 செகண்ட்ஸ் முன்னாடி கால் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ தட் எல்லாரும் அவங்க எல்லாருக்கூடையும் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 4162924059. அடுத்த நேயர் அழைப்பில். வணக்கம். 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 வணக்கம் சாரா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். என்ன முதல் 2 பாட்டுலயுமே ஹாலிடே வைபை கொண்டு வந்து விட்டீங்க, நல்லா இருந்தது. அப்படிதான், அதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி இருக்கணும் தான் கொண்டு வந்தோம். ஆமா ஆமா, சீட்ல உட்கார்ந்துட்டே இருக்கேன், அந்த மாதிரி பாட்டு நல்லா இருந்தது. வெரி குட். அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே கேளுங்க. அப்படித்தான் கேட்டுட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு வருடம் நிக்காமல் முதல்ல வாங்க. போன வருஷம் விண்டர்ல வந்தீங்க, இந்த வருஷம் விண்டர்ல வந்தீங்க. அடிக்கடி வர சொல்லுங்க. வரோம் கண்டிப்பா. அடிக்கடி வாங்க, அடிக்கடி வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வரோம், கண்டிப்பா வரோம். நன்றி நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. நன்றி. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாட்டு பாட போறோம். கன்ஃபியூஸ் நீங்க தான் ஆகுறீங்க, அவங்க தெளிவா தான் இருக்காங்க. ஸோ ஜி பிரகாஷ் படத்துல அனுஷ்கா நடிச்ச ஒரு அருமையான ஒரு படம் பேர் முதல்ல சொல்லிடலாம், தாண்டவம். அந்த படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல், ஒரு பாதி கதவு நீயடி. அந்த பாடு தான் அந்த பாடு. அடுத்த பாடல் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து வைஷாலியோட ஒரு சோலோவாக உங்களுக்கு ஒரு பாட போகிறாங்க. கொஞ்ச நாள் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 60s-70s சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு அதில் ஒரு அருமையான ஒரு பாடல். என்ன சொல்கிறது, ஒரு ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த படம். ஸோ அதில் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சாங். அது என்ன அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருங்க. நாங்கள் இந்த பாடல் முடித்து அந்த பாடல் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இந்த பாடல் ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். ஓகே.
ஒரு பாதி கதவு நீயடி, மறுபாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோ, சேர்த்து வைக்க காத்திருந்தோ. ஒரு பாதி கதவு நீயடா, மறுபாதி கதவு நானடா. தாழ்த்திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நாம் என்பதே நான் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறுபாதி கதவு நானடி. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடும். கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்ததே, இடையில் பாய் போட்டு போனதே. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. ஒரு பாதி கதவு நீயடி, மறுபாதி கதவு நானடி. ஜிவி பிரகாஷோட பீக் அந்த டைமில் வந்த பாடல்கள், அருமையான ஒரு படம், அருமையான ஒரு பாட்டு. பிஜிஎம்ஸ்லாம் கேளுங்க, எல்லாமே அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும், அருமையான BGMs. இடிக்கும் மழையடிக்கும் அசையாமல் நின்றிருந்தோ. என்
பியூட்டிஃபுல். நம்ம வந்து பழைய பாட்டெல்லாம் லிரிக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ட் சாங்ஸில் லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு. எனக்கு அதாவது லிரிக்ஸோட சேர்ந்து அந்த பாட்டு பிஜிஎம் எல்லாம் சேர்ந்து பார்த்தா தானே அதை உணர்ந்து பாடுறதுக்கும் அந்த ஒரு ஆசையாக இருக்கணும் இல்லையா? அந்த லிரிக்ஸோட சேர்ந்து அந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஓகே, நேயர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம் வைசாலி. நான் இதே பேசுகிறேன். நலம்தானே நீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். ஓகே, எல்லா பாடல்களும் அருமையாக இருக்கிறது, நன்றாக இருக்கின்றது. சூப்பர். நான் நினைக்கின்ற அடுத்த பாடல் படிக்கிறாள் ஒரு மாளிகை அல்லது அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லி 2 ஒன்றாகி இருக்கலாம் நினைக்கின்றேன். அதுவும் இல்லை, இது பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வெரி குட். பார்க்கலாம். ஆக்சுவலா குட் சாய்ஸஸ். பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். மித்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றி நானித். ஓகே. எஸ், ஒன் மோர் ரிமைண்டர். இந்த பாட் ஒரு டிலே இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து எங்கள் பாட்டோட எண்டுக்கு வரும்போதே நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து பி ரெடி, பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி பாட்டு முடிச்சு இங்கே பேச ஆரம்பிச்சிருவோம். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அது சரியாக இருக்கும். நிறைய காலர்ஸ் இருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் நம்ம பேச ஆசை. ஸோ அது எல்லாத்துக்கும் பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம். ஸோ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே, அடுத்த நேர் அழைப்பில். வணக்கம். ஓகே, இதுக்கு அடுத்த பாடல. ஸோ இது வந்து நான் ஒன்று வச்சிருக்கேன். இதில் வந்து நடித்தவர் வந்து இஸ் ஆல்சோ அ டைரக்டர். அப்படி நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இட்ஸ் அ பிட் ஓல்டர் சாங். ஆனால் இதில் வந்து ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வந்து ரீசெண்டாக ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அப்படி சொல்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி கியூ கொடுக்குறீங்க, ஆனால் ரொம்ப பழைய பாட்டும் இல்லை, அவங்களுக்கு புரியுற மாதிரி புது பாட்டு தான். பட் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஒரு 2000 to 2005 வந்த பாடல். அவருக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆக்டர், ஆனால் அவர் டைரக்டரும் கூட. ஹி இஸ் ஆக்சுவலி வெல் நோன் ஆஸ் அ டைரக்டர். அப்படி யோசிங்க. அதே மாதிரி இசை, அது மறந்துட்டோம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் அருமையான ஒரு பாடல். அடுத்த பாடல் அது. இந்த பாடல் வைஷாலி அவர்கள். ஆமா, உங்க நீங்க பேக் அண்ட் ஃபோர்த் போறதுடா. வைஷாலி அவர்களுடைய ஒரு சோலோ நம்பர். அடுத்த நேயர் அழைப்பில். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? என் பேர் பார்த்தா. ஓ பார்த்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேயா? என்னோட சாய்ஸ் வந்து இளமை ஊஞ்சலாடுகிறதுங்கிற படத்துல இருந்து ஒரே நாள் உனை நான் இந்த பாட்டை பாடுங்க. நீங்களும் ஹரிஷு சேர்ந்து பாடுங்க. கண்டிப்பாக யோசிப்போம். கண்டிப்பாக இந்த பாட்டு. எஸ். சோ உங்களுக்கு ஏதாவது க்ளூஸ் இருக்கா? அடுத்த பாட்டு என்ன, ஐ மீன் கெஸ் இருக்கா? க்ளூஸ் வச்சு இப்ப பாட போற பாட்டு. எனி ஐடியா? ஆமா. ஓகே. ஜெய்சங்கர் விஜயலட்சுமி அவர்கள் நடித்த படம். அதுல இருந்து அவங்க பாட போறாங்க. ஓகே. ஓகே, thank you so much Partha for calling. Thank you so much. அடுத்த நேயர் அழைப்பில். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹரி, வைஷாலி, வாழ்த்துக்கள். நன்றி. யார் பேசுறது? நீங்க செந்தில்குமரன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் கப்பல். இப்போ வந்து கலக்கப்பூர் நான் இப்பதான் ஆக்சுவலி லாகின் பண்ணேன். வர லேட் ஆயிடுச்சு. பட் ஹோப்ஃபுல்லி லைக் ஐ டிடன்ட் மிஸ் மச், பட் ஐ கேன் ஆல்வேஸ் see the FB post. நீங்க செந்தில், ஆக்சுவலி நீங்க வந்து எம்ஜிஆர் பாட்டு மிஸ் பண்ணிட்டீங்க. What to do? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. நான் பார்க்கறேன், கட்டாயம் பார்க்கறேன். வளையோ நீங்க பாடிட்டீங்களோ தெரியல, வளையோசை கலகல அந்த பாட்டு. Oh my god, நிறைய பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் சொல்றீங்க. கண்டிப்பா அட்லீஸ்ட் 2 லைன்ஸ் ஆவது நம்ம பாடுவோம். கண்டிப்பா இந்த ஷோ முடியறதுக்குள்ள கண்டிப்பா இத ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? சரி. ஆல் தி பெஸ்ட். டிவிசிஎம் வாத்துக்கும் நன்றி. இந்த மாதிரி எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். Definitely. Thank you so much Anand. Thank you so much for calling. Bye. Thank you. ஓகே, அடுத்த நேயர் அழைப்பில். வணக்கம். வணக்கம். ஹலோ. முதல் வந்த பாட்டு நான் பளிங்கு நான் ஒரு மாளிகை. அதா? ஓகே, அது ஒரு கெஸ் நாங்க வெச்சுக்கலாம். அண்ட் அடுத்த ஓகே அது முடிஞ்சது அந்த ஜெய்சங்கர் பாட்டு. அதான் அதுக்கு நாங்க கெஸ் வெச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த பாடல் சொன்னோம் இல்லீங்களா, டைரக்டர் கம் ஆக்டர் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, அடுத்த பாட்டுக்கு க்ளூ என்ன?
அதான் ஒரு ஆக்டர், ஆனால் அவர் வந்து ப்ரைமரியாக ஒரு டைரக்டர். அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அதுக்கு மியூசிக். சரி, செய்யறனா இருக்கலாம். நீங்கள் தலைவட்ட பாட்டு பாடுறீர்கள் இல்லையே சூப்பர் ஸ்டார்ட்? இது சரியா? பளிங்கு நான் ஒரு மாளிகை. ஓகே, ஆக்சுவலா 2-3 பேர் சொல்லிட்டாங்க. வயசாலியா? ஓகே, அது வயசாலியா காப்போந்து விளையாடுவா. ஆமா, கண்டிப்பா. ஓகே, டான்ஸையும் ஆட சொல்லுங்க. நன்றி நன்றி அண்ணா. ஓகே, எல்லாரும் சொன்ன மாதிரி பழுங்கினால் ஒரு மாளிகை அருமையான ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு உங்களுக்காக வைஷாலி அவர்கள். singing என்ன ஒரு அருமையான பாடல். And then definitely ஒரு shout out to LR ஈஸ்வரி. கண்டிப்பா அந்த டைம்ல இந்த மாதிரி ஜாஸியா பாடுறதுனா அவங்க சூப்பரா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஜான்ராவே இருக்கு. அந்த மாதிரி பாடல்கள் பாடுறது நிறைய பேர்னால பாடவும் முடியாது அவ்வளோ கன்வின்சிங்கா. ரொம்ப அருமையான ஒரு படிப்பாங்க. ஓகே, இந்த பாடல் கேட்டுட்டு நம்ம நேயர்கள்லாம் வந்திருக்காங்க. யார் யார் என்ன சொல்றாங்க கேட்போம். வணக்கம். வணக்கம். நன்றி. நான் எப்படி இருக்கீங்க?
நானும் நலமா உற்சாகமா இருக்கிறேன். கேட்டுக்கொண்டு நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும். நன்றி நன்றி Thank you அண்ணா. so much. பாட்டெல்லாம் நல்ல கேட்டீங்களா? பாடல்கள் தெரியுவார். ஒரு ஜோயனேசன் இந்த பாட்டு கொண்டு படிச்சு விடுங்க பாப்போம். பதந்த மாளிகை. இந்த பாட்டு எந்த பாட்டு பாடிக்கணும்? எந்த பாட்டு? வசந்த மாளிகையில யாருக்கா அந்த பாட்டு இருக்கா படிச்சா நல்லா ஓ இருக்கும். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே நாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு கண்டிப்பாக பாட ட்ரை கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். வந்து சரிங்களா? ஆக்சுவலி ஒரு நிறைய சாங் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அதுல ஒரு 2 அந்த வலையோசை மலரே மலமா கொஞ்சம் அது நன்றி பாடுறோம். நன்றி. Thank you so much. நன்றி அண்ணா. இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம் குயின்சன். வெஞ்சன் எப்படி இருக்கீங்க? வணக்கம். சொல்லுங்க. நலமா இருக்கிறோம். நீங்க? நல்ல சூப்பரா இருக்கும். அதுதான் தேவை. அவ்வளவுதான், அதுதான் வேணும் எங்களுக்கு. ஆமா. சோ நாங்க அடுத்து என்ன பாட்டு பாட போறோம் தெரியுமா? எஸ்.ஏ. சூர்யாவா இல்லாட்டிக்கு ஆட்டோகிராஃபரியில வந்தவர் இன்னொரு பேர் ஒன்று யோசிங்க. சேரன் அவர்களை சொல்றீங்க. சேரன் or எஸ்.ஜே. சூர்யா. ஓகே. சேரனும் சூப்பர் கெஸஸ். ரெண்டு நல்ல கெஸ் ஆக்சுவலா. ஆனா சேரனோட ஏஆர் ரஹ்மான் சார் ஏதாவது படம் பண்ணியிருக்காரா யோசிங்க. அப்படி யோசிங்க. ஓ அப்ப எஸ்.ஏ. சூர்யா நீயு இல்லாட்டிக்கு அன்பே ஆறுயிரே. என்ன பாடல்னு சொல்லணும்ல. பாட்டு நாங்க தொட்டால் போமளவு. நல்ல கெஸ் ஆக்சுவலா. நைஸ். அடுத்த வாட்டி நம்ம அந்த பாட்டை பாடுறோம். கண்டிப்பா பாடுறோம். எஸ். நன்றி. ரொம்ப நன்றி. நல்ல ஸ்மார்ட்டா யோசிச்சு கெஸ் பண்ணாரு. வெரி குட். அடுத்த நேயர் அழைப்பு. வணக்கம். வணக்கம் டொன்மி சந்திரன். உண்மையிலேயே கரிசியம் வாய்சாலினியும் நான் ஒரு மேடை நிகழ்ச்சியில் ஆடுதான் அந்த பாடலை கேட்க விரும்புகிறேன். அந்த ஆடல் எஸ். உண்மையிலே அருமையான பாடல், அருமையா பாடியிருந்தீர்கள், நன்றா இருந்தது. நான் நினைக்கிறேன் அடுத்த பாடல் வந்து தொட்டால் பூ மலரும். அதே அந்த பாட சொல்றீங்க. ஓகே நீங்க சொன்ன வருஷம் அடுத்தது அவருடைய அந்த டைரக்டர் கூறினீர்கள். அதான் பிரபஞ்சமான பாடல்கள் கூட அது பாப்போம். பாட்டா இருக்கான்னு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே சூப்பர். நிறைய காலர்ஸ் அப்படியே அழைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி நிறைய பாடல்கள் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணுவீங்க நம்பர் 4162924059. நாங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சந்திக்கிறோம். See you after the break. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகல விதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-2456-55 416-245-6555. ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. Hi,
ஹாய் அண்ட் வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிவிஐஎன் மியூசிக் கனெக்ட்ஸ் ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் வந்து நிறைய பாட்டுகள் பாடிட்டு இருக்கோம், நிறைய வியூவர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஆமாம், நிறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்டாங்க. அதே மாதிரி நிறைய சாய்ஸஸும் கொடுத்தாங்க. அதுவும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், என்னென்னலாம் பாட முடியும்னு யோசிக்கிறோம். அது மாதிரி வைஷாலி நிறைய க்ளூவும் கொடுத்துட்ருக்காங்க, அடுத்த பாடல் என்ன அப்படிங்கிறது க்ளூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 4162924059. இந்த ஷோ வந்து நம்ம தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் சேனல்லையும் போயிட்டுருக்கு. நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சிஎம்ஆர் மற்றும் டிவிஐ ஹெச்டிலையும் லைவாக போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த பாட்டு க்ளூ கொடுக்கலாமா? ஆமா, ஆக்சுவலா நிறைய பேர் வந்து படத்து வரைக்கும் சொல்லிட்டாங்க, படம் வரைக்கும் வந்துட்டீங்க. ஆமா, எஸ், அந்த ஒரு டிஃபரெண்டான ஒரு பாடல் தான். ஓகே, அடுத்த பாட்டு க்ளூ. ஓகே, கொடுங்க. எஸ், ஸோ அடுத்த பாட்டு வந்து ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, நம்ம நிர்மலா கேட்டிருந்தாரு. ஸோ சூப்பர் ஸ்டாரோட பாட்டு, அவரோட கௌதமி அவர்கள் வந்து நடிச்ச பாட்டு. ஐ கெஸ் யா, along with him. அண்ட் வேற என்ன சொல்லலாம், இந்த பாட்டு வந்து ரொம்ப யூஸ்வலாக நம்ம வந்து ரஜினிகாந்துக்கு வந்து எஸ்பிபி தானே பாடுவார். இந்த பாட்டுக்கு வந்து ரஜினிகாந்துக்கு ஏசுதாஸ் பாடியிருக்காரு. ஏசுதாஸ் சார் பாடுற ரஜினி. ஸோ யோசிங்க, ரஜினிகாந்த், கௌதமி, ஏசுதாஸ், கமான். அந்த பாட்டு நாங்க பாட போறோங்கிறத நினைச்சு எங்களுக்கு பதறுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதை கேட்டே ஆகணும், சொல்லி ஆகணும். இப்போ உங்களுக்கு அந்த பாட்டு எல்லாரும் கிட்ட வந்துட்டாங்க. அன்பே ஆருயிரே அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல். ஸோ இந்த பாட்டு வந்து தொட்டா பூ மலரும் இல்லை, மயிலிறகை.
அந்த மூன்றாம் பாலல்லவா ஊருங்கட்டும் உரிமையின் கேளு மயிலிறகு வருடுகிறாய் மெல்ல மழை நிலவே விடியலெல்லாம் முன்னுலா பியூட்டிஃபுல் சாங் ஏஆர் ரஹ்மான் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பியூட்டிஃபுல் சாங். அதில் இன்னும் பியூட்டிஃபுல் வந்து எஸ்.ஜே. சூர்யா டான்ஸ் ஆடினது. அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக ஆடி இருப்பாரு. ஆனால் அது ஆக்சுவலி ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்லலாம் தமிழ் ஆடியன்ஸுக்கு விட இட் பிகேம் சூப்பர் வைரல். அது ஒரு அந்த தாட் ப்ராசஸ் ஆஃப் த சாங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் டெட். பார்க்கலாம் நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? பாடலும் நல்லா இருக்கின்றது. நன்றி. இவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு வந்து விருப்பமான பாடல் மலரே மௌனமா மலர்கள் பேசுமா. அந்த பாடல் இல்லாம அது என்ன அருமையான பாடல். இது ரெண்டாவது வாட்டி நீங்க கேட்க, ரெண்டாவது தடவை ஒருத்தர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நாங்கள் முயற்சி பண்றோம் முடியறதுக்குள்ள பாடுறதுக்கு. நன்றி. ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்த நேர் அழைப்பில். வணக்கம். வணக்கம். மீண்டும் நிர்மலன் காய்க்கிறோம். அடுத்த பாட்டு வந்து இது பழங்க நான் ஒரு மாளிகை வைசாலி அக்காண்ட சூப்பர் டான்ஸ் நல்ல பாட்டு. அடுத்த பாட்டு வந்து கௌதமி ரஜினிகாந்த் ராஜா சின்ன ரோஜால இருந்தா. ராஜா சின்ன ரோஜா. நல்ல கெஸ் ஆக்சுவலி. நல்ல கெஸ். ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. சூப்பர். அந்த கூட நல்ல ஒரு சாய்ஸ். அது பாப்போம், சரியான பாப்போம். ஓகே, அப்ப சரி. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் சிங்கிங் ஓன்லி மேலா? இல்ல ரெண்டு பேரும் டுவெட் தான். ஓகே, இந்த பாட்டு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்ல மாட்டேன். அது நாங்க பாடுறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா பாருங்க. நன்றி அண்ணா. நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஆமா, அது நெருப்பு பறக்கிற மாதிரிலாம் பாடு. ஆமா. நலமா இருக்கிறீங்களா இருவரும்? ஹலோ. ஆமா, நலமா இருக்கிறீங்களா இருவரும்? நல்லா இருக்கோம்ண்ணா. யார் பேசுறீங்க? நான் தேவகுமார் பாடிக்கொண்டிருக்கள். அருமையான பாடல் தெரிவுகள், நேர்களும் வந்து அருமையான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் செய்யமடுத்துக் கொண்டுதான் இருந்தோம். சில காரணங்களால் வேலைப்பல காரணமா இந்த முதல்ல கலந்து கொள்ள முடியல. நான் சிறப்பான பாடத் தெரிவுகளை செய்யமடுத்துக் கொண்டு தான் இருந்தோம். சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையான பாட தெரிவுகள். துள்ளல் பாடல்ல இருந்து ஆரம்பத்தில இருந்து தொடங்கினீங்கள். அப்படியே எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கிறீங்க. பாடல்கள் எல்லாம் சிறப்பு. அருமையா பாடிக்கொண்டிருக்கீங்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி. நன்றி. பாடிக்கொண்டிருந்து சேவம் கொண்டு வந்துடுவோம். நன்றி. ரொம்ப நன்றி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷோவோட பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு 4 வருடங்கள் கடந்து இந்த ஷோ போயிட்டு இருக்கிறதுக்கான பெரிய காரணம் மக்களாக நீங்க மட்டும்தான். உங்களோட கால், உங்களோட என்கரேஜ்மெண்ட் மட்டும்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் டிவிஏ மேனேஜ்மெண்ட், அதுக்கும் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்த நேர அழைப்பில். வணக்கம். 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 மீண்டும் நிர்மலா. சொல்லுங்க நிர்மலா, எப்படி இருக்கீங்க? கரிஸ் வைசாலி அருமையா பாடுறீர்கள். நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? இல்லி. ரஜினிகாந்த் அவர்கள் கௌதமி அண்ட் யேசுதாஸ் பாடின பாட்டு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நெருப்பு ஃபயரான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்ல. எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஒரு வித்தியாசமான பாட்டு. டிஃபரெண்ட் சாங். பாப்போம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த பாட்டை பாடுவோம். அதுக்கு அடுத்த பாட்டை நீங்க க்ளூ கொடுங்க. ஓகே, சோ இந்த பாட்டு பாத்தீங்கன்னா
ஒரு 80s கமலஹாசன். அண்ட் நான் இது சொன்னா எல்லாரும் கெஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அது சொல்லி தான் ஆகணும். நியூ இயர்ஸ் அன்னைக்கு இந்த பாட்டு பாடலைன்னா நம்மளுக்கு வந்து நியூ இயர்ஸே இல்லை. ஸோ அப்படிங்கிற ஒரு பாடல் அப்படின்னு ஒரு பாட்டு இதான் நெக்ஸ்ட் ஹிண்ட். ஓகே, கமலஹாசன் 80s நியூ இயர்ஸ். நம்ம ரஜினிகாந்த் சார் பாடிட்டு அப்புறம் கமலஹாசன் பாடினா வருத்தமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இப்போ நம்ம ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பாடல், கௌதமி நடிச்சவங்க அண்ட் யேசுதாஸ் பண்ணாரு மாசி மாசம், அந்த பாடல் தான் உங்களுக்கு. மாசி மாசமாடான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே, பூவோடு தேனாடு தேனோடு நீயாடு. ஓஹோ மாசி மாசமாடான பொண்ணு நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. இதைத்தான் வைஷாலி சொன்னாங்க, ஃபயர்லாம் வரும் அந்த பாட்டில். ஆனா பியூட்டிஃபுல் மெலடி, பியூட்டிஃபுல் மெலடி. யேசுதாஸ் சார் பாடினா அது பியூட்டிஃபுல் மெலடி இல்லாமல் எப்படி? யேசுதாஸ் சார் சொல்லிட்டு இருக்கோம், ஸ்வர்ணலதா மேம் விட்டுடும். ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க. ஏ ஆசை நான் கொண்டு வந்தாள், அள்ளி தேன் கொள்ள வந்தாள், மயங்கி கிறங்க கிறங்கி அரங்க. ஓஹோ வெப்பம் படருது படருது, வெப்பம் மலருது மலருது, கொட்டும் பனியிலே பனியிலே, ஒட்டும் உறவிலே உறவிலே. மாசி மாசமாடான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. காமலீலா வினோதம், காதல் கவிதா விலாசம், படித்து படித்து எடுக்க எடுக்க. ஓஹோ ஆசையாக பிரமாதம், மோக கவிதா பிரவாகம், தொடுத்து தொடுத்து முடிக்க முடிக்க. கொடிதான் தவழுது தவழுது, பூ போல் சிரிக்குது சிரிக்குது. உறவும் நெருங்குது நெருக்குது, உலகம் மயங்குது உறங்குது. மாசி மாசமாடான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. பூவோடு தேனாடு
அருமையான பாடல். இன்னொரு பாயிண்ட் நோட், ஸ்வர்ணலதா மேம் இதை பாடும்போது she was 18 years old. ஆமா, 18 வயசுல என்ன மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோட பாடிருக்காங்க. அந்த வாய்ஸ்ல எல்லா டெக்ஸ்சர்ஸும் கொண்டு வரதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அகேன் ஷவுட் அவுட் டு ஸ்வர்ணலதா மேம் அவர்கள் கூட. ஓகே, நேயர் அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம் குயின்சன். வணக்கம், சொல்லுங்க வின்சன். மாசம் நல்லா இருந்தது. சூப்பர் பாடல். ஆமா. அடுத்தது வந்து இளமை இதோ இந்த பாட்டுக்கு யாரும் க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் இல்ல, எல்லாம் கன்ஃபார்ம் நியூ இயர் தான் அந்த பாட்டு தான். ஓகே, உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லாம். நன்றி நன்றி நன்றி, உங்களுக்கும் எல்லாம் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹாலிடேஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நன்றி. வந்து என்டர்டைன்மென்ட் பண்ணினதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் வணக்கம். சந்திரன். வணக்கம், சொல்லுங்க. நிகழ்ச்சி அருமையான தொகுப்பு, தொடர்ந்தும் பாடுங்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் 2026 உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் என்று கூறிக்கொண்டு அதே பாடதான் எல்லாமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சகலகலா வல்லவன் படத்திலிருந்து. கண்டிப்பாக நன்றி நன்றி. thank you so much for your wishes. தொடர்ந்தும் பாடுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. thank you so much. ஓகே, அடுத்த நேயர் அழைப்பில் வணக்கம். சிறப்பாக இருந்தது. மாசம் சிறப்பாக இருந்தது. மாசம் ஆளான பொண்ணும் சிறப்பாக இருந்தது, பாடலும் சிறப்பாக இருந்தது. அது நீங்கள் 2 பேரும் பாடினது சிறப்பாக இருந்துச்சு. நன்றி நன்றி. அடுத்த பாடல் வந்து இளமை இதோ அதே பாடல் தான். கண்டிப்பாக சகலகலாவல்ல பார்க்கலாம். thank you, நன்றி கால் பண்ணதுக்கு. Facebookலயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், Facebookலயும் கமெண்ட் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கால் பண்ணலாம், கால் பண்ணி எங்களோட பேசலாம். ஓகே, அடுத்த பாடல் இதுக்கப்புறம், அதாவது நம்ம இப்ப போற போறோம் இளமை இதுக்கு அப்புறம், இதை வந்து நம்ம ஒரு நேயர் இதை கேட்டாரு. இந்த பாடல் எக்ஸாக்ட்லி ஐ திங்க் பார்த்தா அவர்கள் இந்த பாட்டை கேட்டாரு. அந்த பாட்டு தான் நான் பாட போறோம். இதுல யார் நடிச்சது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஆமா, கமல்ஹாசன். எஸ், ஸ்ரீபிரியா கமல்ஹாசன் அவர்கள் 2 பேரும் இணைந்து நடித்த படம். ஒரு அருமையான பாடல், பியூட்டிஃபுல்லான மெலடி. கண்டிப்பா பியூட்டிஃபுல் மெலடி. ஓகே, இப்போ உங்களுக்காக ஹாப்பி நியூ இயர் அந்த பாடல். இந்த பாட்டோட பேரே ஹாப்பி நியூ இயர். ஆமா, நீங்க அந்த நடுவுல லா 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 கரெக்டா பண்ணுவீங்களா? ஓகே. Hi everybody, wish you a happy new year. எல்லாரும் இந்த டைம்ல அப்படியே கிளாப் பண்ணி டான்ஸ் ஆடணும். இளமை இதோ இனிமை இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லாம் என் மீது கண்கள். இளமை இதோ இனிமை இதோ பைக் இருந்தா நாங்க பைக் அப்படியே ஓடிட்டு வந்துருவோம்ல. வாலிபத்தின் மன்மதன், லீலைகளின் மன்மதன், ராத்திரியில் சந்திரன், ரசிகைகளின் எந்திரன். நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள். நான் ஆடும் ஆட்டம் பாருங்கள், கைத்தாளம் போடுங்கள். ஊர் போற்றவே பேர் வாங்குவேன், நான் தான் சகலகலா வல்லவன். இளமை இதோ இனிமை இதோ
வெற்றி நடை போடுவே एक तुझे के लिए ஏண்டி நீ பாத்தியே எனக்காக ஏக்கம் என்னம்மா கண் தூரன் கண்ணம்மா உனக்காக வாழும் ராமந்தா கல்யாண ராமந்தா நாளோறும் நான் ஆள் மாறுவேன் நான் தான் சகலகலா வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோரும் என் மீது கண்கள் இளமும் இதோ இதோ இனிமை இதோ இதோ Rabba beep rabba beep rabba beep rabba hey daga 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 da hey daga da daga da daga da daga da idalang daga 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 dalang daga 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 dalang daga 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 dalang daga 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 hey கம்பெடுத்து ஆடுவே கத்தி சண்டை போடுவே குஸ்திகளில் சூரனா குத்து சண்டை வீரனா என யாரும் ஜெயித்தாலாகாது அதுதானே கூடாது என்னை வெல்ல யாரும் கிடையாது எதிர்க்கின்ற ஆளேது யார் காதிலும் சுற்றுவே நான் தான் சகலகலா வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லாருக்கும் என் மீது கண்கள் லல்லலா லல்லா come on everybody லல்லலா லல்லா லல்லா லல்லலா லல்லா ரிபரா 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 அருமையான ஒரு பாடல். ஹாப்பி நியூ இயர் இந்த மெசேஜோட நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு இதை விட ஒரு பெட்டரா நியூ இயர் யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ இந்த பாடலோட நிறைய பாடல் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பாடல்களோட மூலியமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நியூ இயர் விஷஸ் சொல்றோம். ஓகே, நேயர் அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம், நான் தவராஜா கதைக்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணா? நாங்கள் நலம் கணேஷ் வைசாலி. எங்கள் நிறுவனம் சிறப்பாக இந்த நிகழ்வை நன்றி பாடி அருமையாக்கி நினைச்சிட்டீர்கள். இசையால் இணைந்த உங்கள் இரு இதயங்களும் இணைந்திருந்த நிகழ்வானது எங்கள் மனங்களிலும் அழியாத இசை சுவடுகளாக பதிந்து விட்டன என்று எம் வாழ்வியல் மகிழ்வானது இரட்டிப்பானது என்று உங்கள் இசை கேட்டு உங்களால் தரப்பட்ட இந்த பெரும் இசைப்புயல் எங்கள் மனங்களை கொள்ளை கொண்டது என்றால் மிகையாகாது. இருவரும் இசையால் மென்மேலும் சிறப்புற வாழ்த்தி நிகழ்வை தரும் CVI-CMRக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகின்றேன். அருமையா தமிழ்ல பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. கேட்கறதுக்கு நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி அழைத்ததுக்கு, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் சாங். ஆக்சுவலி அந்த சாங்கே ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஆமா, இது இப்போ நம்ம பாட போற பாட்டு வந்து இட் இஸ் a request. பட் அதுக்கு முன்னாடி 2 lines நம்ம ஷூர் பாடுங்க. பாடுங்க. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தலாடுதே, ஏதோ சுகம் உள்ளூருதே, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா, மார்போடு வந்து மூடவா, மலரே மௌனமா மௌனமே பேசமா,
அன்பே மலரே. அருமையான ஒரு பாடல். 2-3 பேர் கேட்டீங்க. ஸோ அதுக்காக அந்த பாடல். ஓகே, இப்போ அடுத்த பாடல் அந்த க்ளூ கொடுத்துருந்தோம். அந்த பாட்டை வந்து என்னன்னு கேட்கலாமா இல்லை பாட்டுக்கு போகலாமா? ஓகே, அடுத்த பாடல் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமோட கடைசி பாட்டு, அதோட க்ளூ அப்படிங்கணும். ஸோ அதுக்கு வந்து அது வந்து என்ன ஒரு பெப்பி நம்பர், கரெக்டா? ஆமா, பெப்பி நம்பர். பாடுறது எல்லாமே இப்போ கடைசி நம்பர் நம்ம டான்ஸ் நம்பர் தான் முடிக்கணும் இல்லையா? அதுவுமே ஒரு கமலஹாசன் சாரோட பாடல். அண்ட் அதில் வந்து ராதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரு டிஸ்கோ டைப்பில் ஒரு பாடல். அந்த பாடல் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்குள்ளே இந்த நாங்கள் பாட்டை பாடிட்டு வந்துடுறோம். ஸோ கமலஹாசன், ராதா, டிஸ்கோ பாப்போம். ஓகே. ஒரே நாள் உனை நிலாவை பார்த்தது, உலாவும் உன்னிடமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உனை நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிடமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க. பணத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன? ஒரே நாள் உனை நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிலமைதான் ஊஞ்சலாடுது. நெஞ்சத்தில் பேர் எழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், நெஞ்சத்தில் பேர் எழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். ஒரே நாள் உனைதான் நிலாவை பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீருக்க, கண்ணீரினிலும் ஒரே ஸ்வரம், கையிரண்டிலும் ஒரே இலயம். இரவும் பகலும் இசை முழங்க, ஒரே நாள் உனைதான் நிலாவில் பார்த்தது,
பாடத்துக்கு என்ன ஒரு இனிமையா இருக்கு. ஆமா, பாடுறதுக்கே எவ்வளவு இனிமையா இருக்கு. அப்படியே ஒரு ஸ்விங்ல போட்டு அப்படியே ஆட்டி விட்ட மாதிரி. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. பட் ஆனா சொன்ன மாதிரி அருமையான ஒரு பாடல். ஓகே, நிறைய காலர்ஸ் இருந்தீங்க, நிறைய பேர் எங்களோட பேசுனீங்க, எவ்வளோ சப்போர்ட் ஸ்டாஃப் இதுக்காக உழைக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. நீங்கள் எல்லாம் இல்லாமல் இந்த ஷோ இல்லை. இந்த உங்களோட சப்போர்ட், உங்களோட என்கரேஜ்மெண்ட் மட்டும்தான் இந்த ஷோவை இவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கு. எங்களை மாதிரி நிறைய பேர், இன்னும் நிறைய குட்டி குட்டி பசங்கள்லேருந்து நிறைய பேர் இது மூலியமாக வெளில வந்து பாடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஷோவோட சக்ஸஸ், உங்களோட சக்ஸஸ். ரொம்ப 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 நன்றி. அந்த ஒரு இதோட எங்களோட இன்னைக்கோட ஒரு கடைசி பாடல், நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு துள்ளலான பாடல், அதோட முடிப்போம். அதே மாதிரி விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். இந்த பாட்டுக்கு ஹாப்பி நியூ இயர், மேரி கிறிஸ்மஸ், எல்லாமே ஹாப்பி ஹாலிடேஸ். கண்டிப்பாக. ஓகே, லாஸ்ட் சாங் ஆஃப் த டே. உன்னைத்தானே நீ எந்த ஊரு, என்னோடு ஆடு, எதிலும் தடுற தகஜம், தைரியவன் களையவன் இளையவன் கனவு பறிக்கும், தகிடஜம் தகிட தகஜம், திசைகள் எட்டு முரசு கொண்டு வெற்றி திலகம். உன்னைத்தானே உன்னைத்தானே உன்னைத்தானே. உன்னைத்தானே உன்னைத்தானே
உன்னைத்தானே உன்னைத்தானே நீ என்ன ஊரு என்னோடு ஆடு இது நிஜம் இளமை ஜெயிக்கும் தக்கிட்டு ஜம் தக்கிட்டு தக்க ஜம் இளையவன் கனவு பலிக்கும் தக்கிட்டு ஜம் தக்கிட்டு தக்க ஜம் திசைகள் எட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் உன்னைத்தானே பரபரிவ ஹே உன்னைத்தானே பரபரிவ ஹே உன்னைத்தானே. பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான பாடலோட இந்த நிகழ்ச்சி டிவிஐ மியூசிக் கனெக்ட்ஸ் நிறைவேறுகிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் டிவிஐ நேயர்கள் 10 டிவிஐ மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான இரவு பொழுதில் சந்திக்கும் வரை உங்களை இருந்து விரும்புகிறது ஹரீஷ் மற்றும் வைஷாலி. நன்றி, வணக்கம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.